தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் எல்லா பிள்ளைகளுக்கும் தாய் மாமான்னு விஜய் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. சரி, அப்படின்னா ஒரு கேள்வி கேட்கத்தான் வேணும். இந்த பிள்ளைக்கும் நீங்க தானே தாய் மாமா? அமுதன் வயசு என்ன? 19 வயசு. அந்த வயசுல ஒரு பையன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கணும்? படிக்கணும், கனவு காணணும், வேலைக்கு போகணும்னு யோசிக்கணும், குடும்பத்தை முன்னேற்றணும்னு நினைக்கணும். ஆனா இப்ப அவனுடைய குடும்பம் அவன் எதிர்காலத்தை பத்தி பேச முடியல. அவனுடைய புகைப்படத்தை பார்த்து கண்ணீர் விட வேண்டிய நிலைமை. இதுக்கு நம்ம என்ன செய்ய போறோம்? ஒவ்வொரு முறையும் ஒரு மரணம் நடக்குது, நாம கோவப்படுறோம், கண்டனம் தெரிவிக்கிறோம், போராட்டம் நடத்துறோம். அப்புறம் கொஞ்ச நாள்ல அந்த சம்பவம் மறந்து போயிடுது. நம்முடைய நினைவாற்றல் குறைவு தான் குற்றவாளிகளுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பா மாறிடுது. ஒரு மரணம் நடந்ததும் குற்றவாளியை கைது பண்ணுங்கன்னு கேட்பது சரிதான். ஆனா அதை விட பெரிய கேள்வி என்னன்னா, அந்த குற்றம் உருவாகிறதுக்கு முன்னாடி என்ன நடந்தது? ஏன் அதை யாரும் கவனிக்கல? எங்கே கண்காணிப்பு தவறியது? எந்த இடத்துல நிர்வாகம் தோல்வியடைந்தது? இந்த கேள்விகளுக்கு பதில் இல்லாம ஒவ்வொரு மரணத்துக்கும் ஒரு அறிக்கை வெளியிட்டுக்கிட்டே இருந்தா நம்ம பிரச்சனையை தீர்க்கல, பிரச்சனையின் எண்ணிக்கையை மட்டும்தான் பதிவு செஞ்சுட்டு இருக்கோம். அதனால அரசாங்கத்திடம் ஒரு தெளிவான கோரிக்கை இருக்கணும். குற்றம் நடந்த பிறகு நடவடிக்கை மட்டும் வேண்டாம். கல்லூரிகளில் மாணவர்களின் பாதுகாப்புக்கு என்ன கண்காணிப்பு? போதைப் பொருள் தடுப்புக்கு என்ன நிரந்தர அமைப்பு? மாணவர்களுக்கு இடையிலான வன்முறையை ஆரம்பத்திலே கண்டுபிடிக்க என்ன நடைமுறை? பெற்றோர்களிடம் புகார் வந்தால் அதை எப்படி உடனடியாக கையாள போறீங்க? இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. ஏன்னா ஒரு உயிரை இழந்த பிறகு 25 லட்சம் இழப்பீடு கொடுப்பது அரசாங்கத்தின் கடமையாக இருக்கலாம். ஆனா ஒரு உயிர் போகாதபடி பாதுகாப்பை உருவாக்குவது அதை விட பெரிய கடமை. விஜய் அவர்களே, நீங்க உண்மையிலே எல்லா பிள்ளைகளுக்கும் தாய் மாமானா அமுதனுக்காக மட்டும் பேசாதீங்க. அமுதன் மாதிரி இன்னொரு பிள்ளை நாளைக்கு பலியாகாதபடி அந்த பிரச்சனையின் வேரை நோக்கி கேள்வி கேளுங்க. அரசாங்கத்திடமும் கேள்வி கேளுங்க, அமைப்பிடமும் கேள்வி கேளுங்க. தேவைப்பட்டால் உங்களையும் நீங்களே கேள்வி கேட்டுக்கங்க. ஏன்னா மரணத்திற்கு பிறகு குரல் கொடுப்பது மனிதநேயம். மரணம் நடக்காதபடி அமைப்பை மாற்ற குரல் கொடுப்பதுதான் பொறுப்பு. அமுதனுக்கு நீதி கிடைக்கணும். ஆனா அதை விட முக்கியம், அடுத்த அமுதன் யார் என்ற கேட்க வேண்டிய நிலையே வரக்கூடாது. அந்த நிலையை உருவாக்குவதுதான் நம்முடைய உண்மையான போராட்டமாக இருக்கணும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.